அமமுகவினருக்கு குக்கர் சின்னம் ஒதுக்க முடியுமா முடியாதா என்பது தொடர்பான வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் இடைக்கால உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்குடைய விசாரணை தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இறுதி நாள். அதன் காரணமாக அமமுகவினர் எந்த இன்னும் சற்று நேரம் அதற்காக தற்போது டிடிவி தினகரன் தரப்பு வழக்கறிஞர் கபில் சிபல் தன்னுடைய தரப்பு வாதங்களை முன்வைத்து வருகிறார். அதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தன்னுடைய கருத்தையும் சில தருணங்கள் கூறியிருக்கிறார். தற்போது இந்த வழக்கு விசாரணை தொடங்கியதிலிருந்து இரண்டு மிக முக்கியமான ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். ஒன்று, அரசியல் சாசனப்படி ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்யாத ஒரு கட்சிக்கு பொது சின்னம் வழங்குவது என்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி எதிரானதாகவும், எனவே ஒரு குழுவினருக்கு அரசியல் கட்சியாக பதிவு செய்யாத ஒரு குழுவினருக்கு ஒரு பொது சின்னத்தை ஒதுக்குவது என்பது சாத்தியமில்லை, அது மக்கள் பிரதிநிதிகள் சட்டத்தின்படி எதிரானதாகவும் என்று அவர் ஒரு சில சட்ட பிரிவை கோடிட்டு காட்டியிருக்கிறார். அதில் குக்கர் சின்னம் கடந்த காலத்தில் ஒதுக்கி எப்படி அந்த தருணத்தில் இரட்டை இலை சின்னமான வழக்கு என்பது தீர்வு காணப்படாமல் நிலுவையில் இருந்தது. எனவே ஒரு இடைக்கால தீர்வாகத்தான் அந்த குக்கர் சின்னம் என்பது ஒதுக்கப்பட்டது. தற்போது இரட்டை இலை சின்னம் தொடர்பான தீர்ப்புகள், அந்த வழக்குகள் முடிந்துவிட்டன. இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு என்பது முடிந்து போன விஷயம். எனவே இந்த விவகாரத்தில் இது தனி அது தனி என்று நீதிபதி தனித்தனியாக பார்த்திருக்கிறார். இது தொடர்பாக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு டி ராமகிருஷ்ணன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். தற்போது நீதிபதி இரண்டு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஒன்று, இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு அப்படின்றது முடிந்து போன விஷயம். குக்கர் சின்னம் கடந்த காலத்தில் ஒதுக்குனதுக்கான காரணம் அப்ப இந்த கேஸ் பெண்டிங்ல இருந்தது, அதனால தான் ஒதுக்கணும். இப்ப உங்களுக்கு ஏன் நீங்க ஒரு அரசியல் கட்சியா பதிவு செய்யல அப்படின்ற ஒரு கேள்வியை நீதிபதி முன் வச்சிருக்காரு. இந்த வழக்கு போகக்கூடிய பாதை என்ன முடிவு வர வாய்ப்பு இருக்கு? உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இந்த முதல்ல கோர்ட்ல என்ன மாதிரி போகும் நம்ம அதை ஸ்பெகுலேட் பண்ணாம இருக்குங்கிறது என்னுடைய இது. பட் எனிவே தட் இஸ் மை பேசிக் பொசிஷன். நம்ம அது எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி நம்ம கணிக்க முடியாது. அதுதான் அது அடிப்படையில் அந்த ஒரு பலவீனம் இருக்கு. பட் இப்ப என்ன தெரியறதுன்னா, அவர் ஒரு இடைக்கால தீர்ப்பு அது மாதிரி கொடுக்கறதுக்கு நீங்க சொல்ற மாதிரி அதுக்கான வாய்ப்புகள் தெரியுது. இந்த பெர்ஹாப்ஸ் என்ன சொல்லுவாங்க, நீங்க காமன் சிம்பல் அவங்களுக்கு கொடுங்க, அது என்ன சிம்பல்ங்கிறது எலெக்ஷன் கமிஷன் முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆர்டர் வருமோங்கிறது என்னுடைய யூகம். குக்கர் சின்னம் கிடையாது, என்ன எங்களுக்கு அரசியல் சாசனப்படி ஒரு சின்னத்தை கொடுங்கன்னு எங்களால உத்தரவு பிறப்பிக்க முடியாது. ஆனா வேற ஏதாவது பொதுவான சின்னம் அங்க உத்தரவு போட முடியாது. ஒரு பொதுவான சின்னத்தை அவங்க 59 பேருக்கும் கொடுங்க அப்படின்றது ஒரு பரிந்துரையா நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லலாம். அந்த முடிவை அவங்க இன்னைக்கே எடுக்கக்கூடிய நிர்பந்தம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இறுதி நாள் அப்படின்றதை நம்ம பொதுவா புரிஞ்சிக்க முடியும். அப்படி சொல்ல முடியுமா? அப்படி பொதுவான சின்னம் கொடுத்தா டிடிவி தினகரனுக்கு சாதகமா பாதகமா? குக்கர் சின்னம் அப்படின்றது ரெஜிஸ்டர் அவங்க மக்கள் மத்தியில ஈஸியா கொண்டு போறது ஈஸியா இருக்கும். ஒரு புது சின்னம் அப்படின்றத கொண்டு போக முடியுமா அவங்களால? அதாவது இப்போ முதல்ல அவருக்கு ஹேட் கொடுத்தாங்க. ஆர்கே நகர் அந்த முதல்ல மார்ச் ஏப்ரல் அந்த 2017 போது, அப்புறம் அதுவே வேணும்னு கூட அப்புறம் பிற்காலத்தில் அவர் சொன்னார், அது கிடைக்கல. அப்படிதான் குக்கர் கிடைச்சது. ஓகே, குக்கர் அவருக்கு வச்சு ஜெயிச்சுட்டாரு. ஓகே, அதனால இப்ப நீங்க அப்புறம் அவரும் சொல்றது பாத்தீங்கன்னா, இப்ப கடந்த 1 or 2 days என்ன சொல்றாரு, எந்த சிம்பல் இருந்தா தான் பரவாயில்ல, நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு. சோ அவ்வளவு நம்பிக்கை இருக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த சின்னம் கொடுத்தாலும் அவங்களுக்கு அவங்க ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு சின்னம் இங்கதான் சின்னம்ங்கிறது ஒரு பிரச்சனையாங்கிறது தெரியல. நம்பர் 1. நம்பர் 2 இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னோம், இந்த அலாட்மெண்ட் ஆஃப் சிம்பல், இந்த குறிப்பிட்ட சிம்பல் ஒருத்தர் கொடுக்கணுங்கிறது அது எலெக்ஷன் கமிஷனுடைய டொமைன், அதுக்குள்ள நாங்க வரமாட்டோம். So it is for the election commission to decide அப்படின்னு சொல்லிடலாம். ஒன்லி திங் அவங்க சொல்லுவாங்க, இவங்க எல்லா தொகுதிகளும் நிக்கிறாங்க, 38 தொகுதி நிக்கிறாங்க, பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதி நிக்கிறாங்க, அது மாதிரி 18+1. ஸோ 58 வேட்பாளர்கள் அவங்க அறிவிச்சதுனால நீங்க அதை இது பண்ணிட்டு மனசுல வச்சிருந்து அவங்களுக்கு ஒரு காமன் சிம்பலை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு தான் நான் கணிக்கிறேன். ஒரு பொதுவான சின்னத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. டிடிவி தினகரனுடைய ஸ்ட்ராட்டஜி, அவங்க திட்டம், தேர்தல் வியூகம் என்ன வகுத்திருக்காங்க அப்படின்னா, களத்துல நல்ல பரிச்சயமான ஒரு வேட்பாளர்களை கடந்த காலத்துல சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது எம்பியாகவோ இருந்த வேட்பாளர்களை முன்னிறுத்திருக்காங்க. நிறைய முக்கியமான தொகுதிகளில் அப்படிதான் நிறுத்தியிருக்காங்க. இந்த சின்னம் கிடைக்கிறது அவங்களுக்கு முக்கியத்துவம் ஆகுமா, இல்ல ஏற்கனவே நல்ல பரிச்சயமான வேட்பாளர்கள் நிறுத்திருந்தால தனிச்சின்னம் கூட உங்களுக்கு ரொம்ப எளிதா இருக்குமா?
இல்ல, அதாவது எல்லாருக்கும் சின்னம்ங்கிறது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. நம்ம அந்த முக்கியத்துவத்தை நம்ம குறைச்சு மதிச்சு கொடுக்க முடியாது. அதனாலதான் இப்ப இவங்க இந்த போராட்டத்தை நீண்டுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு சிம்பிள் ஓடுன்னு தர குக்கருக்கு இது வேணும்னு. குக்கர் ஒரு பாப்புலராக இருக்குதுங்கிறது அவர் நினைக்கிறாரு. பட் நான் என்ன சொல்றேன், இப்போ உங்களுக்கு ஒரு பலமான வேட்பாளர்கள் நீங்க வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு பிரபலமான ஒரு நபராக ஆயிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த சிம்பிள் பெரிய தடையா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால அவருக்கு எந்த சிம்பிள் இருந்தாலும் அவருக்கு அதனால எதிர்கொள்ள முடியுங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால ஐ திங்க் அது அவர் செஞ்சிருவாரு. ஒன்லி திங் என்னுடைய இந்த இவ்வளவு கேஸ் இதெல்லாம் பண்ணதுக்காக கோர்ட் சொல்ல அவங்களுக்கு ஒரு பரிந்துரை இல்லாட்டா அது ஒரு ஆலோசனை அவங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க திரு ராமகிருஷ்ணன். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. தற்போது நம்முடைய முதன்மை செய்தி ஆசிரியர் திரு குணசேகரன் அவர்கள் இணைப்பில் பேசலாம். சார் வணக்கம். ரொம்ப முக்கியமான வழக்கு நடந்துட்டு இருக்கு, பின்னணி என்ன? டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னம் கிடைக்கிறதுனால ஏற்படக்கூடிய சாதக பாதகம் என்ன? குக்கர் கிடைக்குமான்னு இந்த நொடியில சொல்ல முடியாது. நீதிமன்றத்துல வழக்கு நடந்துட்டு இருக்கு தேவப்பிரியன். பின்னணி உங்களுக்கே தெரியும். பின்னணி என்ன என்பது ஒரு பொதுவான வினா. இது ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம். தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனு இன்று இறுதி நாள். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசியல் களம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, டிடிவி தினகரன் அவர்களுடைய தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு என்ன சின்னம் வழங்கப்படும் என்ற ஒரு கேள்விதான். காலையிலிருந்தே டிடிவி தினகரன் தரப்புக்காக மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபல், அபிஷேக் மனு சிங்வி ஆகியோர் களத்தில் நின்று அங்கு வாதாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் கடுமையான வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். கேள்விகளை அடுக்கடுக்காக அடுக்கிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு குக்கர் சின்னம் என்பது கடந்த நேரத்தில் இரட்டை இலை யாருக்கு என்பது முடிவாகாத நேரத்தில் ஒரு இடைக்கால ஏற்பாடாக உங்களுக்கு ஆர்கே நகர் தேர்தலின் போது கொடுக்கப்பட்டது. இப்போது அதிமுக இரட்டை இலை என்பது இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்புக்கு தரப்பட்டு விட்டது. அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து விட்டது. எனவே குக்கர் சின்னம் என்ற ஒரு கேள்வி இப்போது எழவில்லை. அந்த டிஸ்பியூட் முடிந்து விட்ட நிலையில் நீங்கள் எப்படி அந்த சின்னத்தை கோருகிறீர்கள் என்பதுதான் அவருடைய கேள்வி. இன்னொன்று, நீதிபதி கபில் சிபலை பார்த்து இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கிறார். நாங்க மார்ச் மாதத்திலேயே இந்த வழக்கை எடுக்கும் போதே நாங்க சொன்னோமே, மார்ச் 15ஆம் தேதியே இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னப்பவே நீங்க ஏன் உடனடியாக தேர்தல் ஆணையத்துல நீங்க ஒரு கட்சியாக, ஒரு பதிவு பெற்ற கட்சியாக நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கல அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். இன்னொன்று, கபில் சிபல் அதற்கு ஒரு வாதமாக மீண்டும் சொல்லியிருக்கிறார். அவர் எங்களுக்கு ஒரு சின்னம் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டபோது, உங்களுடைய மனு என்பது முடிந்து விட்டது, இரட்டை இலை உங்களுக்கு வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு விட்டது. எனவே நீங்க இப்போது இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்பது உங்களுக்கு பொதுவான ஒரு சின்னம் தருவதா அல்லது குக்கர் தருவதா என்பதுதான். எனவே அந்த நேரத்தில் இருந்த குக்கர் பிரச்சனை என்பது இல்லை என்ற வாதம் வந்தபோது நீதிபதி பார்த்து மனு சிங்வி, அபிஷேக் மனு சிங்வி மிக முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அது கடந்த தேர்தலில் எங்களுக்கு தரப்பட்டது என்பது பதிவு பெறாத ஒரு கட்சிக்கு கூட ஒரு சின்னத்தை, குறிப்பான சின்னத்தை வழங்குவது என்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தினுடைய பிரிவு 29A முரணானது என்று சொன்னாலும் கூட எங்களுக்கு இரட்டை இலை மேலே இருக்கக்கூடிய உரிமையை நாங்கள் அப்படியே கோருகிறோம் என்றாலும் இடைக்கால ஏற்பாடாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பதிவு செய்கிறோம் என்று நீங்கள் சொல்லியிருந்திருக்கலாமே, பதிவு செய்திருக்கலாமே என்று கேட்டதற்கு தினகரன் தரப்பு வழக்கறிஞர் மிக முக்கியமான ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார். அப்படி நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு புதிய கட்சியை பதிவு செய்திருந்தால் அது இரட்டைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த உரிமையை விட்டு தருகிறோம் என்று நாங்களே எழுதி தருவதற்கு ஒப்பானதாகும். எதிர்த்தரப்புக்கு, அதாவது இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்புக்கு அவர்களுக்கு மிக எளிதாக இரட்டை இலையை அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பாக அது அமைந்துள்ளது. எனவே நாங்கள் எங்கள் உரிமையை விட்டுத்தர முடியாது என்பதால் பதிவு செய்யாமல் இருந்தோம் என்ற வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இப்போது தினகரன் தரப்பை பார்த்து நீதிபதி இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கிறார். இந்த சிக்கலுக்கெல்லாம் நீங்களே தான் காரணம், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கு கடைசி நேரத்தில் ஏற்பட்டிருக்கிற பதட்டத்துக்கு நீங்களே தான் காரணம். மார்ச் 15ஆம் தேதி நாங்கள் உங்களுடைய வழக்கை எடுத்துக்கொள்ள மறுத்த போது, நிராகரித்த போது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ற கேள்விதான் இருந்தது. பொது சின்னத்தை ஒதுக்க முடியாது என்று இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆனால் நீதிபதிகள் எலெக்ஷன் கமிஷனுக்கு, தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு ஆலோசனையை சொல்லியிருக்கிறார்கள்.
ஒரே கட்சியைச் சேர்ந்தவர்கள் பொதுமக்கள் நலனுக்காக ஏன் நீங்க பொது சின்னத்தை ஒதுக்கக்கூடாது, 59 தொகுதிக்கு 59 சின்னத்தை சுயேட்சையின் மாதிரி கொடுத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு குழப்பம் தானே வரும், மக்கள் குழம்பி விடுவார்களே. எனவே நீங்கள் ஏன் ஒரு பொது சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் நீதிமன்றத்தையாவது தேர்தல் ஆணையத்தை பார்த்து சொல்லி இருக்கிறது. அது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு முடிவாக பார்க்கப்படுகிறது. இது குக்கர் இல்லை என்பது ஏறத்தாழ உறுதியானது மாதிரியான ஒரு நிலைதான் இந்த நொடியில் இருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தலைமை நீதிபதி இவரை பார்த்து தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞரை பார்த்து தினகரன் தரப்பு குக்கர் அல்லது வேறு ஏதேனும் ஒரு பொது சின்னத்தை தாருங்கள் என்று கேட்டபோது பொது சின்னத்தை ஒதுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக இன்றும் தேர்தல் ஆணையம் இப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் எடுக்கும் என்று தினகரன் தரப்பு ஏற்கனவே யூகித்திருந்தது. அதனால்தான் உச்சநீதிமன்றத்தில் தங்களுக்கு ஏதேனும் ஒரு பரிகாரம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு அவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தேர்தல் அறிவிப்பு வந்த நாளில் கேட்டபோதே வழக்கை நேற்றைக்கு ஒத்திவைக்கப்பட்ட போதே கூட இது காலதாமதமாகிறது, பிரச்சனை ஆகுமோ என்கிற ஒரு எண்ணம் இருந்தது. தேர்தல் ஆணையம் குக்கர் சின்னத்தை அல்லது பொது சின்னத்தை ஒதுக்க முடியாது, பதிவு செய்யப்படாத ஒரு கட்சியின் வேட்பாளர்களுக்கு தர முடியாது என்று சொன்னதற்கு உச்சநீதிமன்றம் ஒரு அறிவுரையாக இன்னொரு கருத்தை சொல்லியிருக்கிறது. பொதுமக்கள் நலனை கருதி ஏன் ஒரு பொது சின்னத்தை ஒதுக்கக்கூடாது, ஒரே கட்சியைச் சேர்ந்தவர்கள் 40 மக்களவை தொகுதிகள் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தமிழ்நாட்டில், புதுச்சேரியில் கட்டாஞ்சாவடி என்கிற ஒரு தொகுதிக்கான இடைத்தேர்தல் என்று 59 தொகுதிகளில் 59 சின்னத்தில் அவர்கள் நின்றால் மக்கள் மத்திய ஒரு பெரும் குழப்பம் ஏற்படும். பொதுமக்களுக்கு வாக்காளர்களுக்கு ஏற்படக்கூடிய குழப்பத்தை தவிர்ப்பதற்காக வேணும் ஏன் ஒரு பொது சின்னத்தை வழங்கக்கூடாது என்கிற வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள், ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த கேள்வி என்பது கேள்வியாக இருக்க போகிறதா அல்லது அவர்கள் ஒரு ஆணையாக அளித்து அந்த சின்னத்தை ஏதேனும் ஒரு சின்னத்தை உத்தரவாதப்படுத்துகிறார்களா என்பதான் இப்போது நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வினா. பதிவு செய்தால் பரவாயில்லை, நீங்கள் பதிவு செய்திருக்கலாமே என்கிற ஒரு வினாதான் இப்போது டிடிவி தினகரன் முன்பாக வைக்கிறார்கள். ஆனால் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போனவுடனே இத்தனை நாட்கள் கழித்து தேர்தல் ஆணையம் மனுவை அதற்கு அதிலை கூட தர மறுத்து வெறும் வாய்மொழி ஒரு செய்தியாக வந்து வாதாடிய நேரத்தில் அவர்களுக்கு இதில் ஒரு சின்னம் தருவதில் விருப்பம் இல்லை என்ற ஒரு கிடக்கையை புரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் வழக்கை தள்ளி வைத்ததிலிருந்தே கூட இது சிக்கல் கடைசி நொடி வரையிலும் இந்த பரபரப்பு இருக்க போகிறது என்றுதான் தோன்றியது. தேவப்பிரியன், தற்போது கபில் சிபல் ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காரு. நாங்க மாலைக்குள் ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்தால் ஒரு பொது சின்னத்தை ஒதுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை முன்வைக்கப்பட்ட போது தேர்தல் ஆணையம் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, பதிவு பண்ண 30 நாள் கழிச்சு தான் நாங்கள் ஒரு பொது சின்னத்தை கொடுக்க முடியும், எனவே இப்போ அதுவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இறுதி ஆப்ஷனையும் தேர்தல் ஆணையம் நிராகரிச்சிருக்கு. ஸோ அடுத்த கட்டமா என்ன வாய்ப்பு இருக்கு டிடிவி தினகரனுக்கு? அது தேர்தல் ஆணையம் இப்படிப்பட்ட முடிவைத்தான் எடுக்கும் என்று டிடிவி தினகரனுக்கு தெரியும். தினகரன் தரப்புக்கு தேர்தல் ஆணையத்தில் தங்களுக்கு நியாயம் கிடைக்காது, தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக நடந்து கொள்கிறது என்பதுதான் அவருடைய முதல் வாதம். இருந்தாலும் கூட 1 மாதத்திற்கு முன்பேயோ அல்லது 2 மாதத்துக்கு முன்போ இந்த தேர்தல் தன்னுடைய கட்சியை பதிவு செய்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. தேர்தல் ஆணையம் இப்படியான ஒரு கடுமையான நிலையை எடுக்கும். ஆனால் நீதிபதிகள் இதில் என்ன இறுதி ஆணை பிறப்பிக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். தேர்தல் ஆணையம் குக்கரை வழங்க முடியாது என்று சொல்லிவிட்டது, பொது சின்னத்தை தர முடியாது என்று சொல்லிவிட்டது. இன்று மாலை பதிவு செய்தாலும் கூட, இன்று மாலைக்குள் பதிவு செய்தாலும் கூட அதையும் ஏற்க முடியாது என்று சொல்லி இருக்கிறது. இருந்தாலும் உச்சநீதிமன்றம் ஒரு இறுதி பரிகாரமாக அவர்களுக்கு ஒரு ரெஸ்கியூ என்று சொல்வார்களே, ஒரு இறுதி நீதி அல்லது இறுதியான ஒரு பரிகாரம், இறுதியாக காப்பாற்றி விடுதல், ஒரு தத்தளிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு முயற்சி என்கிற அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இறுதி முடிவு ஏதேனும் ஒரு ஆணையாக வெளியிட்டால் ஒழிய அது உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை நோக்கி இவர்களுக்கு படகு சின்னத்தை ஒதுக்குறோம், குக்கர் சின்னத்தை ஒதுக்குறோம் என்று இறுதியான ஒரு உத்தரவை வெளியிட்டால் ஒழிய இதில் பெரிய மாறுதல்கள் வருவதற்கில்லை. இந்த உத்தரவு இறுதி உத்தரவு வரும் வரையிலும் ஒரு நிச்சயமற்ற நிலைமைதான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆனால் சுயேட்சை சின்னம் கிடைத்தாலும் அதை கொண்டு சென்று சேர்க்க முடியும் என்று ஒரு தரப்பில் வாதாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்க்க வேண்டும். தேவைப்படும் நிச்சயமா நீதிமன்றம் இதுல என்ன முடிவெடுக்க போகிறது அப்படின்றத பார்க்கணும். தேர்தல் ஆணையம் தன்னுடைய நிலைப்பாடு தெளிவா சொல்லிட்டாங்க. பொது சின்னம் ஒதுக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு டிடிவி தினகரன் தரப்பு தற்போது நீதிமன்றத்தில் வாய்ப்புகளை கேட்டிருக்கு. 2 தரப்பையும் வாதமும் முடிவடைந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இடைக்கால உத்தரவு அப்படின்றது நீதிமன்றம் பிறப்பிக்க இருக்கு. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி திரு குணசேகரன்.
அமமுக ஒரு தனி கட்சியாக பதிவு செய்யாதன் காரணமாக அவர்களுக்கு பொது சின்னத்தை உடனடியாக ஒதுக்க முடியாது, குக்கர் சின்னத்தையும் ஒதுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் தன்னுடைய நிலைப்பாட்டை உச்சநீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் தற்போது என்ன இடைக்கால உத்தரவாக பிறப்பிக்கப் போகிறது என்பதை இன்னும் சற்று நேரத்தில் முடிவாக தெரிந்துவிடும். அதே நேரத்தில் தற்போது இன்று மாலைக்குள்ளாக கட்சியாக பதிவு செய்தாலும் கூட அவர்களுக்கு எந்தவிதமான பொது சின்னத்தையும் ஒதுக்க முடியாது. ஏனென்றால் 30 நாட்கள் அவகாசம் இருக்கிறது. அந்த அவகாசம் என்பது தற்போது இல்லை. இன்று மாலைக்குள்ளாக வேட்புமனு தாக்கல் என்பது நிறைவு பெற்றுவிடும். எனவே இன்றைக்கு கட்சியாக பதிவு செய்து இன்றைக்கே பொது சின்னம் என்பது ஒதுக்குவது சாத்தியமில்லை என்று தேர்தல் ஆணையம் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் உச்சநீதிமன்றம் என்ன முடிவெடுக்கப் போகிறது என்ற அறிவிப்பும் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக வாய்ப்பிருக்கிறது. ஏன் இத்தனை நாட்களாக தனி கட்சியாக பதிவு செய்யவில்லை என்ற கேள்வியையும் நீதிபதி முன்வைத்திருக்கிறார். கடந்த காலத்தில் உங்களுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்கப்பட்ட போது இருந்த பிரச்சனை, அப்போது இரட்டை இலை சின்னம் யாருக்கு, அந்த வழக்கு முடிவு பெறாத நிலையில் அந்த வழக்கு நிலுவையில் இருந்ததன் காரணமாக ஒரு இடைக்கால உத்தரவாகவே குக்கர் சின்னத்தை ஒதுக்குவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தற்போது இரட்டை இலை சின்னம் வழக்கு முடிவு பெற்றிருக்கிறது. இந்த வழக்கில் தீர்வு என்பது காணப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக முடிவெடுப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது, அரசியல் சாசனப்படி உத்தரவிட முடியாது என்று நீதிபதி கூறியிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது அமமுகவை சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தற்போது பொது சின்னத்தை ஒதுக்க முடியாது அப்படின்றது தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கு. அடுத்ததாக உங்களுடைய நகர்வு என்ன? இந்த நீதிபதியுடைய கருத்தும் தற்போது வழக்கு பயணிக்கக்கூடிய பாதையை பார்த்து உங்களுடைய கருத்து என்ன? இல்ல சார், விசாரணை என்ன முடியல, தீர்ப்பு வரல, வாதங்கள் போய்கிட்டு இருக்கு, தீர்ப்பு வரல. எங்களுக்கு இந்த தேர்தல் கமிஷன் மேல நம்பிக்கை இல்லைன்றது எங்களுக்கு தெரியும். கடைசி வரை எங்களை தேர்தல் பிரச்சாரத்தை முடக்கிறதுக்காகவே இன்னைக்கு இறுதி நாமினேஷன் தாக்கல் பண்ற கடைசி நாள் வரைக்கும் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லிக்கிட்டு இழுத்து கடத்திக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இறைவன் ஒருத்தர் இருக்கா, மிகப்பெரிய சக்தி மக்கள் சக்தி, இறுதி எஜமானர்கள் மக்கள் தான். குக்கர் சின்னம் கிடைச்சா ஓகே, ஜனநாயகம் இருக்குன்றத நாட்டு மக்கள் உணர்வாங்க. கிடைக்கல, பொது சின்னம் கிடைச்சா ஓகே, பரவாயில்ல. அதையும் மீறி நீங்க தனித்தனி சின்னம் தான் கிடைக்கும்னு சொல்லி நீங்க டிக்ளேர் பண்ணீங்களாங்க, அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ். மக்கள் அந்த தனித்தனி சின்னத்துல வாக்களித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மிகப்பெரிய வெற்றி அடை செய்வாங்கன்றத எங்களுடைய எண்ணம். நீதிபதி கேட்கக்கூடிய கேள்வி, நீங்க ஏன் அரசியல் கட்சியா பதிவு பண்ணல அப்படின்றது. அந்த கடைசி நேர குழப்பத்துக்கும் அவசரத்துக்கும் காரணம் நீங்க தான். நீங்க ஏன் அமமுக அரசியல் கட்சியாக பதிவு பண்ணிட்டு ஒரு ப்ரொசீஜரா நீங்க போய் எலெக்ஷன் கமிஷனை கேட்கல அப்படின்றத ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் தலைமை நீதிபதி. இதுக்கு உங்களோட பதில் என்ன? இதுக்கு சார், அதிமுகவும் இரட்டலையும் எங்களுக்கு வேணும்னு சொல்லிதான் வழக்கு தொடுத்திருக்கோம். அப்படி தொடுத்திருக்கும் போது நாங்க ஒரு கட்சியை போய் பதிவு பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நாங்க அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களாக மாறிடுவோம். அதிமுக ரெட்டலை வழக்கு எங்களால தொடர முடியாது. ஆகையினாலதான் கோர்ட் மூலியமா போய் நாங்க வழக்கு தொடுப்போம். அதிமுக ரெட்டலையை கொடுங்க, வழக்கு நிலுவையில் இருக்கு. அப்படி நிலுவையில் இருக்கும் போதுதான் தேர்தல் வர்றதுனால நாங்க அதிமுகவோட ஒரு பிரிவா இருக்கோம், நாங்க ஒரு கட்சி கிடையாது. அந்த பிரிவு எலெக்ஷனை சந்திக்கணும், எங்களுக்கு ஒரு சின்னம் வேணும் அப்படின்னு கேட்கும் போதுதான் டெல்லி உயர் நீதிமன்றம் குக்கர் சின்னத்தையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் வச்சுக்கன்னு சொன்னாங்க. அதையும் எதிர்த்து இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் சுப்ரீம் கோர்ட் போனதுனாலதான் அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வருது. வரும்போது நியாயப்படி தர்மப்படி உச்ச நீதிமன்றம் இத்தனை வேட்பாளர் நிக்கிற அந்த ஒரு கட்சிக்கு பொது சின்னத்தை கொடுக்கணும், இல்ல குக்கர் சின்னத்தை கொடுக்கணும், இதான் தர்மம். இல்ல, இதுல நீதிபதி ரெண்டு கருத்தை சொல்றாரு. ஒன்னு, அன்னைக்கு நாங்க குக்கர் சின்னத்தை கொடுத்தப்ப இரட்டை இலை சின்ன வழக்கு நிலுவையில் இருந்துச்சு, இன்னைக்கு அது முடிஞ்சு போன விஷயம், அதனால அதுக்கும் இதுக்கு தொடர்பு இல்லை அப்படின்றத நீதிபதி தெளிவுபடுத்துறாரு. இன்னொன்னு, தேர்தல் ஆணையம் ஒன்று சொல்றாங்க, மக்கள் பிரதிநிதித்துவ சட்ட பிரகாரம் அவங்க அரசியல் கட்சியா பதிவு பண்ணல, பதிவு பண்ணாதவங்க பொது சின்னத்தை கேட்க உரிமை கிடையாது, இரட்டை இலை சின்னம் அப்படின்றது முடிஞ்சு போன ஒரு விவகாரம், அதை பத்தி நீங்க இப்போதைக்கு பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நீதிபதி சொல்றாரு. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் நீங்க தீர்ப்பு சொல்லிட்டீங்க ரெட்டல் அவங்களுக்கு சொல்லி, அது செல்லாதுன்னு சொல்லி தானே நாங்க அப்பீலுக்கு போயிருக்கோம். பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் அந்த வழக்கு நிலுவையில் தானே இருக்கு. இதுபோல அதிமுக சிவில் வழக்கு ஒன்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்க தனி கட்சியை பதிவு பண்ண முடியாது. அப்படி பதிவு பண்ணா நாங்க ஆட்டோமேட்டிக்கா அதிமுக விலையிறது அர்த்தம், வழக்கு தொடுக்க முடியாது. எங்களுடைய நோக்கம் அதிமுக ரெட்டலை வேணும். அதுக்காகத்தான் நீதிமன்றத்தை நாடி நியாயமான கோரிக்கையை வைக்கிறோம். அதுல இவ்வளவு தடங்கள் வரும் யாருக்குமே தெரியாது. கடைசி நாள் சார் இன்னைக்கு நாமினேஷன். எத்தனை 40 நாடாளுமன்ற வேட்பாளர்
18, 19 சட்டமன்றத்துக்கு வேட்பாளர் ரெடி. பிரச்சாரம் பண்ணணும், சின்னத்தை சொல்லணும், நாமினேஷன் பண்ணணும், ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையில இருக்கு. எப்படி எங்க நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. கபில் சிபில் நீதிமன்றத்தில் ஒரு வார்த்தை சொல்றாரு, பொது சின்னமாவது கொடுங்க, அப்படி நாங்க பதிவு பண்ணதான் பொது சின்னம் கொடுப்பீங்கன்னா நாங்க பதிவு பண்ண தயார், 3 மணிக்குள்ள நாங்க பதிவு பண்றோம், ஆனா பொது சின்னத்தை நீங்க ஒதுக்குங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. ஏன்னா 30 நாள் கழிச்சு தான் பொது சின்னத்தை ஒதுக்க முடியும், அதனால பொது சின்னம் 59 பேருக்கு ஒரே சின்னம் அப்படின்றது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. உத்தரவு போட முடியாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்துது. அரசியல் சாசன அமர்வுப்படி எங்களால தெளிவுபடுத்த உத்தரவு போட முடியாது தேர்தல் ஆணையத்துக்கு இந்த சின்னத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்துதான் அமமுக என்ன செய்ய போறாங்க? இனிமேல் இன்னைக்கு பதிவு பண்ணிட்டு வரக்கூடிய தேர்தலில் பொது சின்னம் கேட்பீங்களா, இல்ல அடுத்ததான் நாளைக்கு இன்னைக்கு வேட்புமனு முடிய இருக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? இல்ல சார், அதிமுகவோட கூட்டணி வச்ச தமாகவுக்கு சைக்கிள் சின்ன 5 வருஷமா பெண்டிங் இருக்கு, கொடுக்குறீங்க. அதிமுக கூட பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்ததுக்கு மாம்பழ சின்ன பெண்டிங்ல இருந்தது உடனே கொடுக்குறீங்க. சைக்கிள் கூட 5000 ரூபாய் ஒரு சைக்கிள், நாங்க கேட்கறது குக்கர் வெறும் 500 ரூபாய் தான். இந்த 500 ரூபாய் குக்கரை கொடுக்கறதுக்கு இந்த நீதிமன்றத்துக்கு தேர்தல் ஆணையத்துக்கு என்ன பிரச்சனைன்ற, யாருக்கு என்ன பிரச்சனை? சுயேட்சை சின்ன நாங்க மிகப்பெரிய சக்தி, அதிமுக தொண்டர் 90% எங்க கிட்ட இருக்கான்றத நாங்க ஆர்கே நகர் தேர்தலில் நிரூபிச்சிருக்கோம். இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற இடைத்தேர்தல் நிரூபிக்க போறோம். அப்ப எங்களை கண்டு பயம் இன்னும் அதிகமாயிருச்சு. ஆளுங்கட்சிக்கு, பிஜேபிக்கு சரி, தமிழ்நாடு அதிமுகவுக்கும் சரி, தேர்தல் ஆணையத்துக்கும் சரி, 3 பேரும் ஒண்ணு சேர்ந்து எங்க இயக்கத்தை அழிக்கணும்ன்ற நோக்கத்துலதான் அந்த பாடம் போய்கிட்டு இருக்கின்றத என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணேன். இல்ல இன்னைக்கு ஒருவேளை நம்ம கட்சியா பதிவு செஞ்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு அதிமுகவோட நம்மளை இணைய முடியாது, அந்த சிக்கல் ஏற்படும், அப்படி அந்த நிலைப்பாடின் காரணமா அமமுகவை கட்சியா பதிவு பண்ணாம இருக்கீங்களா? அதுதான் நிலைப்பாடு. நாங்க பதிவு பண்ணிட்டா நான் அது தங்கத்தமிழ் செல்வர் அண்ணாதிமுக விளையிட்டேன்னு அர்த்தம். நான் அந்த உரிமையை கேட்டு போராட முடியாது, ஆட்டோமேட்டிக்கா டிஸ்குவாலிபிகேஷன் ஆயிடுவேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் எங்க கட்சி இதுவரைக்கும் பதிவு பண்ணல. நீதிமன்றம் மூலியமா போய் நியாயமா கேட்கிறோம், வழக்கு நிலுவையில் இருக்கு, தேர்தல் வருது, எங்களுக்கு ஒரு சின்ன கட்சி பேர் கொடுக்க. இது ஜனநாயக நாட்டில் ஒரு குடிமகன் கேட்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு கோரிக்கை. இந்த நீதிமன்றத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க. ஆனா ஏற்கனவே தேர்தல் ஆணையம் ஒரு முடிவு சொல்லியாச்சு, இரட்டை இலை சின்னம் உங்க தரப்பு கிடையாது, ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்புக்கு தான் சொல்லியாச்சு. டெல்லி உயர்நீதிமன்றமும் அதை உறுதிப்படுத்தியிருக்கு. கடந்த மார்ச் மாதம் நீங்க ஒரு பெட்டிஷன் போறீங்க, அதுலயும் ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. 3 கட்டத்தில் தாண்டி இருக்காங்க, அது வரைக்கும் நீங்க இன்னும் சுதாரிக்கல. பொது சின்னத்தை நம்ம இறுதி வரைக்கும் கேட்டாலும் கிடைக்க வாய்ப்பில்லை, கட்சியா பதிவு பண்ணாத வரைக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஏன் உங்களுக்கு தோணல? நீங்க கொடுத்து தீர்ப்பு சொன்னது அதை எதிர்த்து அப்பீல் போயிருக்க. நாங்க இப்ப வழக்கு நிலுவையில் இருக்கு. இல்ல ஒரு தீர்ப்பா இருந்தா சரி சார், 2 தீர்ப்பு ஏற்கனவே வந்திருக்கு, தேர்தல் ஆணையம் முடிவெடுத்தாச்சு. இருக்கட்டும், இறுதி தீர்ப்பு ஒன்று இருக்குல்ல, வரட்டும். ஜனநாயக நாட்டுல மக்கள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க சார். ஆளுங்கட்சி நினைச்சா அம்மிக்கல் கூட பறக்க முடிவாங்க, பழமொழி. அதை இந்த அதிமுக அரசு பயன்படுத்தி ஒரு செல்வாக்கே இல்லாம அதிகாரத்தை மட்டும் பயன்படுத்தி மிகப்பெரிய இடைஞ்சலை அம்மா மக்கள் முன்னேற்றங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த இடைஞ்சலை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவர்களுக்கு இந்த அதிமுகவுக்கும் பிஜேபி கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை தரும். ஒருவேளை பொது சின்னம் ஒதுக்கல அப்படின்னா அடுத்ததான் 59 பேரும் ஒருங்கிணைத்து பிரச்சாரம் செய்ய முடியுமா? அது எந்த அளவுக்கு சாத்தியம் அமமுகவுக்கு? சார், இப்ப மக்களுடைய மனநிலை புதிய தலைமை வேணும்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில். அந்த தலைமை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அண்ணன் டிடி தினகரன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில தனித்தனி சின்னம் கொடுத்தா கூட இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியாவில் உங்களை மாதிரி ஊடகங்கள்ல வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போய் ரீச் ஆகும். மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீ எந்த சின்னம்னு சொல்லுப்பா, நான் உனக்கு ஓட்டு போடுறேன்ற லெவல்ல தான் இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. தனித்தனி சின்னம் கொடுத்தா கூட நாங்க வெற்றி பெறுவோம்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்ப நீதிபதி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இந்த வழக்கு விசாரணையப்ப, அதிமுகவுடைய வாரிசாவே டிடிவி தினகரன் தரப்பு அவங்கள கருதுறாங்களா, அதிமுகவோட வாரிசா நினைச்சிட்டு இருக்காங்களா டிடிவி தினகரன் அணி அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கு உங்களோட பதில் என்ன? உண்மையிலே வாரிசு தான் அது. நாங்க தான் ப்ரூவ் பண்ணிட்டோமே, ஆர்கே நகர் தேர்தலில் நம்ம தடிச்சு நின்று ஒரு சுயேட்சை எல்லாத்தையும் டெபாசிட் இழக்க விட்டுருக்கோமே சார். அது பெரிய சக்தி இல்லையா எங்களுக்கு? அதை வச்சுதான் நாங்க இப்ப நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தல் நிக்கிறோம். இந்த 23 ரிசல்ட்ட பாருங்க.
இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யறாங்க, நீங்க ஒரு பொது சின்னத்தை கேட்குறீங்க, அதுக்கு நிராகரிக்கிறாங்க. ஆனால் இன்னும் 2 நாட்கள்ல அதுக்கு ஒதுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை ஒரு ஆலோசனை கேட்குறாங்க. இன்னைக்கு அவங்க பெட்டிஷன் இது பண்ணிடுறாங்க, நாமினேஷன் ஃபைல் பண்ணிடுறாங்க. ஆனால் 2 நாள்ல நீங்க ஆலோசிச்சு இன்னைக்கு ஈவினிங்குள்ள பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 நாள் ஒரு பொது சின்னத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு இன்னும் தேர்தல் ஆணையம் இன்னும் பதில் சொல்லலை. ஆனால் இன்னைக்கு ஈவினிங்குள்ள நீங்க இன்று மாலைக்குள்ளாக நீங்க கட்சியா பதிவு செய்வீங்களா? அது நாமினேஷன் முடிச்சிருவோம். 28 வரைக்கும் சின்னத்துக்கு உண்டான ஏஃபார்ம் கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். அதான் இப்ப நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் 2 to 3 நாங்க நாமினேஷன் பண்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2 to 3க்குள்ள நீங்க வேட்புமனு தாக்கல் செய்றீங்க, அந்த நேரத்தை நீங்க ஏற்கனவே வேட்பாளர் சொல்லியிருக்கீங்க. ஆனா கபில் சிபில் ஒரு வார்த்தை சொல்றாரு, நாங்க பண்ணி தான் தீரணும் அப்படின்னா 3 மணிக்குள்ள நாங்க அரசியல் கட்சியா பதிவு பண்ணிடுறோம். அது கடைசி ஆப்ஷனா நீங்க வச்சிருக்கீங்க நீதிமன்றத்துல. அது ஓகே, நீங்க பண்ணுங்க, நாங்க பொது சின்னத்தை கொடுக்க சொல்றோம், நீதிபதி சொல்றாரு அப்படின்னா நீங்க பண்ணிடுவீங்களா? இன்னைக்கு பண்ணிடுவோம்ல. அரசியல் கட்சியா பதிவு பண்ணிடுவீங்க? அரசியல் கட்சியா பதிவு பண்ண மாட்டோம். அவங்க சொல்படி ஒரு பொது சின்னம் கொடுத்தா வேட்புமனு தாக்கல் பண்ணுவோம். இல்ல, நீங்க வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கே பொது சின்னத்தை ஒதுக்கணும் அப்படின்னா நான் அரசியல் கட்சியா நீங்க பதிவு பண்ணிட்டு வாங்க, அந்த கவுண்டர் ஃபைல் என்கிட்ட கொடுங்க, அப்புறமா நான் ஆர்டர் போடுறேன் அப்படின்னு நீதிபதி சொல்றாரு அப்படின்னா எப்படி சார் நடக்கும்? மணி 12 இனிமேல் போய் பதிஞ்சிட்டு வாங்க. இது என்ன, யாரு இது எப்படி நடைமுறைக்கு ஒத்து வரும்? இல்ல, அதுதான் நீதிபதி சொல்ற 28ஆம் தேதி வரைக்கும் சின்னம் ஒதுக்க டைம் இருக்கு. அதெல்லாம் நீ அந்த இதுக்கு நான் அந்த சட்ட சிக்கலுக்கு நான் வரல. இப்ப கேட்கிற கேள்விக்கு முதல் எஸ் ஆர் நோ சொல்லுங்க. கொடுக்க முடியுமா முடியாதா, மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம். அவ்வளவு. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு தங்க தமிழ்ச்செல்வன். தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு ஆளி செந்தில்நாதன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார், அவனும் பேசலாம். சார் வணக்கம். தற்போது குக்கர் சின்னம் அரசியல் கட்சியா ஒதுக்கப்படக்கூடிய வரைக்கும் எங்களால பொது சின்னத்தை ஒதுக்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. இந்த வழக்கு பத்தின உங்களுடைய கருத்து என்ன? என்னை பொறுத்தவரையில இந்த பிரச்சனையில ஒரு குழப்பம் ஆரம்பத்துல இருந்து இருக்கு. அதாவது ஒரு கட்சியாக இருந்து அப்ளை பண்ணி ஒரு சின்னத்தை வாங்குறதுன்னு ஒண்ணு, ஆனா அப்படி முறைப்படி கட்சியாக இல்லாம ஒரு 10 பேரோ இல்ல 20 பேரோ 30 பேரோ சேர்ந்து நாங்க பொதுவான ஒரு அடிப்படையில நிக்கிறோம், ஆனா நாங்க ஒரு கட்சி இல்ல, எங்களுக்கு பொதுவான சின்னத்தை ஒதுக்க முடியுமான்னு கேட்கறதுங்கிறதா இப்போ இதுல இருக்கக்கூடிய இஷ்யூ. என்னை பொறுத்தவரையில இது நீதிமன்றத்திலேயோ தேர்தல் ஆணையத்திலேயோ இதற்கான முன்னுதாரணங்கள் இருக்குதான்னு எனக்கு தெரியல. இதே போல கலந்து ஒரு சின்னத்தை கேட்கறது அப்படிங்கிறது. ஆனா இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது கட்சியாக இல்லைனாலும் கூட ஒரே ஒரு அடிப்படையில நாங்க நிக்கிறோம், ஏதோ ஒரு கொள்கை அடிப்படையிலையோ அல்லது ஒரே கூட்டு பிரச்சாரத்தின் அடிப்படையிலையோ நாங்க நிக்க முடியும் அப்படின்னு கேட்க கூடாது அப்படின்னு எதுவும் இல்லை. ஒரு புது கேஸாக இருந்தாலும், அதாவது கேஸ் நாங்கள் வழக்கின் அடிப்படையில் சொல்ல வரல, ஒரு புது முறையாக இருந்தாலும் கூட அப்படி கேட்கறதுல எந்த தப்பும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல இருக்கிற அரசியல் சூழல்ல தேர்தல் கமிஷன் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டும் இருக்கு. அவங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாளர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் மற்றவங்களுக்கு வேற ஒரு மாதிரியாகவும் நடக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டும் இருக்கு. எனவே தேர்தல் ஆணையம் அதையும் கணக்குல எடுத்துக்கணும். ரெண்டாவது ஒரு ஆட்சி செய்கிற நன்கு அறிந்த ஒரு கட்சியிலிருந்து அரசியல் காரணங்களுக்காக இவங்க பிரிஞ்சு போய் நிக்கிறாங்க. இவங்க ஒரே கட்சியாக ஆகணுமா இல்ல ஆகக்கூடாதாங்கிறதுக்கு வேற சில வழக்குகள் சம்பந்தப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற நேரத்துல இவங்களுடைய கோரிக்கையை கவனிச்சு ஒரு குழுவாக, அதாவது அரசியல் ரீதியாக ஒரு குழுவாக இல்லைனாலும் கூட ஒரு பொதுக்குழுவாக அங்கீகரிச்சு எல்லா இடங்கள்லயும் நடைமுறை சார்ந்து ஒரே சின்னத்தை பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வரலாம்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு சட்டம் எதிராக இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. இது ஒரு விதமான கன்வென்ஷன் தான். அதாவது இதுவரையில இல்லைன்னா புதுசா நீங்க உருவாக்கிக்கலாம். ஏன்னா யாரோ 20 பேர் யாரோ 30 பேர்னு அர்த்தம் கிடையாது. இவங்க எல்லாம் ஒரு கட்சியிலிருந்து அரசியல் வேறுபாட்டால பிரிஞ்சு வந்தவங்க, அவ்வளவுதான். அந்த அரசியல் அடிப்படை அவங்களுக்கு இருக்கு. எனவே கட்சியாக இல்லைனாலும் ஒரே சின்னம் அப்படிங்கிற விஷயத்தை பரிசீலிக்கலாம் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் இவங்க எல்லாம் அதிமுகவில் இருந்திருக்காங்க, அரசியல் காரணங்களுக்காக பிரிஞ்சிருக்காங்க. ஆனா இப்போ உங்க தேர்தலை சந்திக்கும் போது ஒரு பொது சின்னத்தை கொடுக்கலாம், சட்ட ரீதியா இதுக்கு தேர்தல் ஆணையம் கூறியபடி இதுக்கு சட்ட ரீதியா வாய்ப்பில்லை அப்படின்னாலும் நீதிமன்றம் தலையிட்டு உங்களுக்கு பொது சின்னத்தை கொடுக்கலாம், அது ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா வருங்காலத்தில் ஒரு தவறான வேற ஒரு முன் உதாரணத்தை ஏற்படுத்தாதா இது? இல்ல, நான் அப்படி நினைக்கல. ஒரு குறிப்பிட்ட அடிப்படையில பல்வேறு இடங்கள்ல இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்து பிரச்சாரம் செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு பொது சின்னத்தை கொடுங்கன்னு கேட்கறது ஜனநாயக ரீதியில எந்த விதமான தீங்கு நமக்கு கிடைச்சிடாது. அது ஒரு கன்வீனியன்ஸ் தான்.
நீங்க கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்குறதுங்கிறது வந்து எந்த அடிப்படையில் ஒதுக்குறோம்? அது வந்து நான் ஒரு கன்வீனியன்ஸ் தானே, அடிப்படையில வந்து ஒரே அடையாளம் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். அதே ஒரு குழுவுக்கும் கொடுக்கறதுல வந்து எந்த தவறு நடக்கும் எனக்கு தோணல. ஒரு குழுவினருக்கு ஜனநாயக ரீதியாக ஒரு பொது சின்னத்தை ஒதுக்குவது எந்த விதமான இதனால ஜனநாயகத்தை எந்த தீங்கும் வந்துடாது நான் சொல்ல வரேன், கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். நிச்சயமா உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஆழி செந்தில்நாதன். தொடர்ந்து குக்கர் சின்னம் தொடர்பான வழக்கு விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இருதரப்பும் தன்னுடைய வாதத்தை முன்வைத்து வருகிறார்கள். பொது சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று டிடிவி தினகரன் தரப்பும், அரசியல் சாசனப்படி அவர்கள் அரசியல் கட்சியாக பதிவு செய்யவில்லை, பொது சின்னம் ஒதுக்குவது என்பது தற்போதைக்கு சாத்தியமில்லை என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் கூறியிருக்கிறது. இதற்கு இடைப்பட்ட தருணத்தில் வேறு ஏதாவது தீர்வை காண முடியுமா என்று உச்சநீதிமன்றம் தரப்பு யோசனைகளை முன்வைத்து வருகிறது. தொடர்ந்து இது தொடர்பாக பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.